மனுக்குலம் அவரை தள்ளிட்டு, இயேசு கிறிஸ்து என்னதான் என்னை தள்ளினாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னதான் என்னை விட்டு விலகினாலும் கடைசி வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சுற்றி சுற்றி வருகிற ஒரு தெய்வம். அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை என்ன காரியங்கள் செய்தாலும் அவர் எங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார், அன்பு காட்டுகிறவராகவே இருக்கிறார், அவர் எங்களை அரவணைக்கிற தெய்வமாகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் அவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சங்கடம் வரும், அது வரும், இது வரும், ஒரு காலம் கைவிட மாட்டார். அப்படி விடுறதுண்டு அங்கேயே விட்டுருப்பார். விடல, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். அவருடைய வாஞ்சை எங்கள் மீது மிகப்பெரியது. இதுல நான் சும்மா பிரசங்கம் செஞ்சிருக்கிறேன், அதை பிரசங்கம் செய்ய முடியாது. அவர்கிட்ட வாஞ்சை என்னால செய்ய முடியுமா? நான் என்னால செய்ய முடியாது. சீரியஸா சொல்றேன். சும்மா ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு செய்திருக்கிறேன். ஆண்டவர் என் மீது வச்சிருக்கிற வாஞ்சை என்னால எனக்கே தெரியாது. அவர் என்னை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறார், நேசிக்கிறார், அன்பு காட்டுகிறார், என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, சமூகத்தை, சபையை, எதுவுமே தெரியாது. எங்களை எப்படி நேசிக்கிறார், எப்படி வழிநடத்துறார் காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு பிரசங்கம் செஞ்சிருக்கிறோம் இல்லையோ, என்கிட்ட கேட்டா செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு அது தெரியாது. அவர் அதற்கு மேலாக எங்களை நேசிக்கிறார், எங்கள் மீது வாஞ்சியா இருக்கிறார். எங்களை மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லார் மீதும் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். தேவன் அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு இப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, என்கிட்ட வா, என்ன தருவேன்? இளைப்பாறுதல் நான் தரையில, அது எனக்குள்ள இருக்கிற இயேசு உனக்கு தருவார். அதுதான் சுவிசேஷம். ஆமென். சரி, நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.